Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் தொகரப்பள்ளி அருகே ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 15 பேர் காயமடைந்தனர். ஓசூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு காதணி விழாவிற்காக சுமார் 40 பேருடன் சென்ற பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு காயமடைந்தவர்களை அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்த தகவல் தெரிவிக்கப்பட்ட போதும் விடியா திமுக அரசின் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளோ காவல்துறை அதிகாரிகளோ சம்பவ இடத்திற்கு உடனடியாக வரவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்களில் கடந்த 4 ஆண்டுகளாக மின் இணைப்பு வழங்கப்படாததால் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பள்ளி மாணவர்கள் பாடங்களை படித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகர்கோவில் அருகே உள்ள ஆதித்தபுரம் உள்ளிட்ட பல கிராமங்களில் ஏராளமான வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என புகார் கூறப்படுகிறது. அனைத்து வரியும் அரசுக்கு முறையாக செலுத்தி வருவதாக கூறும் கிராம மக்கள் பலமுறை மனு அளித்தும் இதுவரை மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். மின் விளக்கு வசதி இல்லாததால் மாணவ மாணவியர்கள் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பாடப்புத்தகங்களை படித்து வருவதாகவும் தேர்வு நேரங்களில் பள்ளிகளிலேயே மாணவ மாணவியர் தங்கி படிப்பதாகவும் பெற்றோர்கள் புகார் தெரிவித்தனர். நல்லாட்சி நடத்தி வருவதாக வீராப்பு காட்டும் அப்பா ஸ்டாலின் ஆதித்தபுரம் கிராம மாணவ மாணவியர்களின் அவல நிலைக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாங்க தண்ணி வரி கொடுக்குறோம், மாசம் 50 ரூபா வச்சு நாங்க ஃபைன் வரை கட்டி தண்ணி வரி கொடுக்குறோம், வீட்டு வரி கொடுக்குறோம். ஆனா எங்களுக்கு கரண்ட் மட்டும் தர மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தண்ணி டேங்க் பக்கத்துல இருக்கு, அதுக்கு கரண்ட் வந்துடும் எப்படினாலும் அப்படி சொல்லிதான் நாங்க ஃபர்ஸ்ட்ல அந்த நம்பிக்கை அவங்க சொன்னாங்க. எங்க பிரசிடென்ட் சொன்னாங்க, பிரசிடென்ட் வீட்டு வரி எல்லாம் போட்டு தந்திருக்காங்க. இது இது ப்ராப்பரா டாக்குமெண்ட் கொடுத்தாலும் எதுக்கு ரிஜெக்ட் பண்றாங்கன்னு தெரியணும்ல. தைக்காப்பள்ளியில இருந்து எங்களுக்கு அதாவது என்ஓசி தாராங்க, எடுத்துக்கிடுங்க. அதாவது எங்க பேர்ல வர நாங்க மீட்டர் கேட்கல, தைக்காப்பள்ளி பேர்லாம் மீட்டர் வச்சுதான் கொடுத்துட்டு இருக்காங்க பக்கத்துல. எங்களுக்கு அது போல தந்தா போதும். நாங்க எங்க சொந்த இடம் சொல்லலையே, அவங்க இடம் தான், நாங்க வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு அதுக்குள்ள ஒரு அடிப்படை தேவை. கரண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. மலையில பக்கத்துல தண்ணி பாம்பு எல்லாம் வந்தா கூட எங்களுக்கு தெரியாது.